வெல்கம் டு பாட்டி தோட்டம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம மாங்காய் ஊறுக்காய் போட்டுக்கலாம். மாங்காய் இதுமாரி கட் பண்ணணும். உள்ள கொட்டை தோல் இருக்குது, அந்த கொட்டை தோலோடு கட் பண்ணி போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பெரிய பூண்டு 4 பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கணும். உப்பு, கல் உப்பு 1 கப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து தான் போடணும். அப்போ தான் மேலே ஒரு பூனை மாரி வராது. இதுமாரி போட்டு நல்லா கலர் விடணும். அந்த உப்பு ஊறுற மட்டும் இது பாருங்கள் எப்படி கலரு, பாருங்கள் எப்படி ஊறுது பாருங்கள். இதுமாரி தான் ஊறணும். நல்லா 4 ஹவருக்கு ஊறணும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ கடுகு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு அது கூடவே நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுக்கணும். 3த்தையும் போட்டு படப்படன்னு பொரியுது பாருங்கள். இது எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி இப்போது மாங்காயில் போட்டுடலாம். போடுறேன்னா போட்டு கலர்றோம் பாருங்கள் எப்படி. இது வெறும் மிளகாத்தூள் மிளகா நானே பொடி பண்ணது மிக்சியில் போட்டு இதையும் போட்டு கலரிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஊறுக்காய். நல்லா கொதி விடணும். எண்ணெயை கொதி விட்டு மறுபடியும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். பாருங்கள் அந்த இதுலேயே மாங்காயிலே மிக்ஸ் பண்ணணும் போட்டு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவு கடுகு போடலாம். போட்டு நல்லா பொரியட்டுன்னு எடுத்து அதில் ஊற்றணும். அப்போ ஊற்ற பார்த்து போட்ட பெருங்காயமும் அந்த சூட்டில் நல்லா வறுத்த நம்ம முதல்ல போடுறோம் இல்லையா வறுக்க சொல்ல, அதேமாதிரி எண்ணெயில் ஊற்றினோன்னா அந்த பெருங்காயமும் வறுத்துடும். எப்படி கொதிக்குது பாருங்கள். இதுமாரி சூடாக ஊற்றணும். அப்போ தான் தண்ணிலாம் இருந்ததுன்னா கூட நல்லா சுண்டும் அந்த கொதிக்கிற எண்ணெயில். இந்தமாரி எண்ணெய் கொதிக்கும் போது ஊற்றும் போது பார்த்து ஊற்றணும். மேலே அடிக்கும். அதெல்லாம் பார்த்து செய்யுங்க. பார்த்துட்டு இப்படி ஊற்றி நல்லா கலரி விடணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரிக்கணும். கலரி இது பாருங்கள் போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு கொஞ்சமாக மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு இது முதல் நாள் பாருங்கள். இது 2ஆவது நாள் எப்படி எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் வரும் ஊறுக்காய் பாருங்கள். இது 3ஆவது நாள். இன்னும் எண்ணெய் எப்படி திரிஞ்சு வந்துக்கிட்டு பாருங்கள். இது போல் தான் இருக்கும். நம்ம சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம், சாம்பார் சாதத்துக்கு வச்சுக்கலாம். வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாட்டி ஊறுக்காய். வணக்கம்.